இன்று 15/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பகவான் குழந்தைகளை பார்த்து அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக, யமதூதுவர்களின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவணனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அதாவது உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் இன்றைக்கு நாம் சுதந்திர தினம். ஆனால் உண்மையில் சுதந்திரம் பெற்றிருக்கிறோமா என்ற கேள்வியை பகவான் உங்களிடம் கேட்கின்றார். அதாவது உங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றதா என்ற கேள்வி. அதைத்தான் அவர் சொல்லுகின்றார் அந்த தலைப்பில். உண்மையான சுதந்திரம் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சுதந்திரம், உண்மையான சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதற்காக, யமதூதுவனின் தண்டனைகளில் இருந்து விடுவிப்பதற்காக, யமனின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவணன் என்றால் காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இறைவன் தோன்றியிருக்கின்றார். கேள்வி: தந்தை மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கின்றது? உங்களுக்கு புரிய வைக்கின்ற விதத்தில் வித்தியாசம் என்ன இருக்கின்றது என்று இறைவன் கேட்கின்றார். அருமையான கேள்வி பாருங்க. தந்தை, அதாவது இறைவன் மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கின்றது? பதிலை இறைவனே சொல்கின்றார். பதில்: தந்தை புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளை என்று கூறி புரிய வைக்கின்றார். தந்தை அழைக்கின்ற போதே இந்த முரளியில் எல்லா முரளியை பார்த்தாலும் இனிமையான குழந்தைகளே என்று அழைக்கின்றார். அதாவது தந்தை புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகள் என்று கூறி புரிய வைக்கின்றார். இதன் மூலம் தந்தையின் விஷயங்கள் அம்பு போன்று பதிகிறது. நம்மை இனிமையான குழந்தைகளே என்று கூறும்போது, அப்படி அழைக்கும்போது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாச உணர்வு உண்டாகின்றது இறைவன் மீது. இதன் மூலம் இறைவனின் விஷயங்கள் அம்பு போன்று மனதில் பதிகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் சகோதரர்களாகிய தங்களுக்குள் புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று கூற முடியாது. அதே நேரம் சகோதரருக்கு புரிய வைக்கின்ற போது சகோதரர்களை இனிமையான குழந்தைகளை என்று கூற முடியாது. தந்தை பெரியவராக இருக்கின்றார். தந்தை பெரியவர், அவர் பெரியவராக இருக்கின்றார். அதனால்தான் அவரது விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய விஷயங்கள் நம் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவர் குழந்தைகளுக்கு உணர வைக்கின்றார். குழந்தைகளே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் பதீத்தமாகிவிட்டீர்கள். உங்களுக்கு வெட்கம் என்பது இல்லையா? நீங்கள் பதீத்தமாகிவிட்டீர்கள். இப்பொழுது பாவனமாகுங்கள். அதாவது நீங்கள் தூய்மை அற்றவராக ஆகிவிட்டீர்கள். இப்போது தூய்மையாகுங்கள். பதீத்தமாகி என்றால் தூய்மை அற்றவராக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இப்போது பாவனம் என்றால் தூய்மை ஆகுங்கள் என்று இறைவன் அருமையாக எளிய முறையில், புரிகின்ற முறையில் உங்களுக்கு சொல்லுகின்றார். இந்த தினமும் இந்த பதிவை பதிவிடுகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், எதற்காக இந்த பதிவை பதிவிடுகிறீர்கள்? என்ன நோக்கம்? இதில் ஒன்றும் நோக்கம் இல்லை. இறைவன் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு பிறருக்கு சொல்வதற்கு மனிதர்கள் உலகத்தில் குறைவு. பிரம்மகுமாரிகள் என்ற அமைப்பின் மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு சொல்லிக் கொடுக்கின்ற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருக்கும் போய் ரீச் ஆகிறதா, போய் சென்று அடைகிறதா என்பதை நாம் சொல்லவும் முடியாது. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இறைவன் சொல்லுகின்ற இந்த கருத்து, இந்த மகா வாக்கியங்கள், அற்புதமான வாக்கியங்கள், அவருடைய அற்புத மகிமை மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற முறையில் இந்த பதிவை எனக்கும் இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த முறையில் பதிவிடுகிறேன் என்று என்னுடைய நண்பருக்கு சொன்னேன். அந்த முறையில் இன்று ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் கேள்வி பதில், தாரணை,
வரதானம், ஸ்லோகம். இந்த 4 பகுதிகள் உள்ளன. இந்த 4 பகுதிகளும் அற்புதமான, உங்களுக்கு கிடைக்காது, யாராலும் சொல்ல முடியாத வார்த்தைகள், மகா வாக்கியங்கள் கிடைக்கின்றன. அதை படித்து பயன்பெறுங்கள் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு பதிவிடுகிறேன். அடுத்தது தாரணை பார்ப்போம். அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம் 2 பாயிண்ட்கள், தினமும் 2 பாயிண்ட்களை அற்புதமாக கொடுக்கின்றார். முதல் பாயிண்டை பாருங்கள். ஒரு தந்தை கிடைத்து விட்டார். ஒரு தந்தை, ஒரு இறைவன். தந்தை என்றால் இறைவன். ஒரு இறைவன் கிடைத்து விட்டார். ஆகையால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அவரது வழிப்படி நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குசியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக ஆக வேண்டும். எவ்வளவு நம்பிக்கை வேண்டும். முதலில் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு அழகாக இறைவனே சொல்லுகின்றார். ஒரு இறைவன் வந்துவிட்டார், ஒரு இறைவன் கிடைத்து விட்டார். ஆகையால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. கவலை என்ற வார்த்தை இருக்கக்கூடாது, மனதில் இருக்கக்கூடாது. அவரது வழிப்படி, அவர் சொல்லுகின்ற சிறந்த உயர்ந்த வழிப்படி நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குசியாக மகிழ்ச்சியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு கருவியாக ஆக வேண்டும். மகிழ்ச்சியாக எல்லோரையும் முன்னேற்ற வேண்டும். எல்லோருக்கும் இந்த கருத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களின் மனதில் பதிய வைத்து அவர்களை மாற்றம் செய்து அவர்கள் மாற வேண்டும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்து நாம் கருவியாக இருக்க வேண்டும். நாம் அதற்கு கருவியாக இருந்து செய்ய வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். 2வது பாயிண்ட், யமதூதுவரின் தண்டனைகளிலிருந்து விடுவிப்பதற்கு. யமதூதுவன், யமன் என்றால் அனைவருக்கும் தெரியும். யமன் யாரு? அந்த யமதூதுவனின் தண்டனைகளிலிருந்து விடுவிப்பதற்கு அல்லது உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் பாவனம் ஆக வேண்டும். நீங்கள் யமதூதுவனிடம் தப்பிக்க வேண்டும் என்றால், யமதூதுவனுடைய தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் நீங்கள் தூய்மையாக வேண்டும். உண்மையான சுதந்திரம். இதில் 2 பொருள் இருக்கின்றது. உண்மையான சுதந்திரம் 2 சுதந்திரம் இருக்கின்றது. ஆகையால் அந்த உண்மையான சுதந்திரத்தை பெறுவதற்கு தூய்மையாக வேண்டும். தூய்மை, நீங்களுடைய அந்த தூய்மை என்றால் ஆத்மா தூய்மையாக வேண்டும். ஆத்மா பரமாத்மா சிவத்தந்தை, இறைவனின் தந்தை. அதாவது ஆத்மாவை தூய்மையாக வேண்டும் என்றால் ஆத்மா தூய்மையாக வேண்டும். உடல், நீங்கள் கங்கையில் சென்று குளித்து உடலை தூய்மைப்படுத்தி எந்த விதமான பயனும் இல்லை. ஆத்மாவை, இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆகிய வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் தூய்மையாக வேண்டும். பாவனமாக வேண்டும் என்றால் தூய்மையாக வேண்டும். வருமானத்திற்கு ஆதாரம் ஞானமாகும். வருமானத்திற்கு ஆதாரம் ஞானம். நீங்கள் நினைக்கின்ற வருமானத்திற்கு பணம் தேவை, உங்களுடைய வருமானத்திற்கு பணம் தேவை என்று உங்களுடைய மனதில் தோன்றும். ஆனால் வருமானத்திற்கு ஆதாரம் ஞானம். ஞானம் என்றால் என்ன? முரளி. இந்த முரளியில் சொல்கின்ற கருத்துக்கள் தினமும் 5-6 பக்கங்கள் தினமும் அருமையாக விளக்குகின்றார். அந்த 5-6 பக்கங்களை படித்து அதில் கிடைக்கின்ற சாராம்சத்தை பின்பற்ற வேண்டும். அதைத்தான் அவர் அழகாக சொல்கின்றார். வருமானத்திற்கு ஆதாரம் ஞானம். இதை தாரணை செய்து செல்வந்தர்களாக ஆக வேண்டும். இதை தாரணை என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் படிக்கின்ற அந்த கருத்துக்களை, இறைவன் சொல்கின்ற கருத்துக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். வரதானம், ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மாகுக. ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தி, லைட் அண்ட் மைட்,
ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் லைட் அண்ட் மைட், அதாவது ஞானத்தின் ஒளி லைட் மற்றும் சக்தி மைட். ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மாக. என்ன அழகாக, ரொம்ப அமிர்தத்தை குடித்தது போன்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த வார்த்தைகளை படிக்கும்போது நமக்கு அமிர்தத்தை குடித்த வருகின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். எவ்வளோ அழகாக, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆக. ஞானம் என்றால் அறிவு நிறைந்த ஆத்மா ஆக. இதுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். இதனுடைய விளக்கம், ஞானமே ஒளியும் சக்தியும் என சொல்லப்படும். ஞானமே ஒளியும் சக்தியும் என சொல்லப்படும். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் லைட் மைட் என்று சொல்லலாம். எங்கே ஒளி இருக்குமோ, அதாவது வெளிச்சம் உள்ள இடத்தில் இது தவறு, இது சரி, இது இருள், இது வெளிச்சம், இது வீணானது, இது சக்தியானது என மேலும் தவறு என புரிபவர் தவறான கர்மம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார். என்ன அழகா எளிமையா எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது எங்கே ஒளி இருக்குமோ, அங்கே வெளிச்சம் உள்ள இடத்தில் இது தவறு, இது சரி, இதுதான் இருள், இதுதான் வெளிச்சம், இது வீணானது, இது சக்தியானது என மேலும் தவறென புரிபவர் தவறான கர்மம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார். தவறான கர்மம், தவறான எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார். ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி. ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி, ஞானமே வடிவானவர், இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை கூறாமல் இருப்பார். ஆனால் அவரிடம் தவறையும் சரியென மாற்றிவிடும் சக்தி இருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த வரதானத்தை விளக்குகின்றேன். ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. ரொம்ப எளிய முறையில், மிகவும் எளிமையான முறையில் சொல்கின்றார். மீண்டும் முறை புரிகிற அளவுக்கு அழகான தமிழ். ஞானமே ஒளியும் சக்தியும் எனப்படும். ஞானத்தில் ஒளியும் சக்தியும் இருக்கின்றது. எங்கே ஒளி இருக்குமோ, அதாவது வெளிச்சம் உள்ள இடத்தில், வெளிச்சம் உள்ள இடத்தில் இது தவறு, இது சரி, இது இருள், இது வெளிச்சம், இது வீணானது, இது சக்தியானது என மேலும் தவறென புரிபவர் தவறான கர்மம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார். ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி ஆத்மா, ஞானமே வடிவானவர், இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை கூறாமல் இருப்பார். ஆனால் அவரிடம் தவறையும் சரியென மாற்றிவிடும் சக்தி இருக்கும். இதை யார் சொல்வா? நடைமுறையில் பாபா குழந்தைகள், அதாவது இறைவனுடைய குழந்தைகள், ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் அனுபவிக்கிறார்கள். நானும் அனுபவிக்கின்றேன். இந்த கருத்தை மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பது மிகவும் ஆவலோடு இருக்கின்றேன். ஸ்லோகன்: எவர் ஒருவர் எப்போதும் தனக்கும் பிறருக்கும் நன்மையை விரும்புவராக அல்லது நல்ல சிந்தனையாளரோ அவர்தான் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்டிருப்பார். ஸ்லோகன் என்ன சொல்றாரு பாருங்க. எவர் ஒருவர் எப்போதும் தனக்கும் பிறருக்கும் நன்மையை விரும்புவராக, தனக்கும் நன்மை நடக்க வேண்டும், பிறருக்கும் நன்மை நடக்க வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, எவர் ஒருவர் எப்போதும் எந்த நேரமும்
எந்த நேரமும் தனக்கும் நன்மை நடக்க வேண்டும், பிறருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று விரும்புவராக நல்ல சிந்தனையாளரோ அவர்தான் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்டிருப்பார். அவர்தான் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்டிருப்பார். அவரிடம் எந்த கெட்ட சிந்தனையும் வராது. கெட்ட சிந்தனையும் வராது. நல்ல எண்ணம், பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நோ நெகட்டிவ் தாட்ஸ். ஆல்வேஸ் ஹி வில் பி இன் தி பாசிட்டிவ் தாட்ஸ். எப்பொழுதும் எப்போதும் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். அவர் நல்ல சிந்தனையோடு இருப்பார். பாசிட்டிவ் தாட்ஸோடு இருப்பார். இந்த இறைவன் சொல்லக்கூடிய மகா வாக்கியங்களை எவரெவர் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நன்மையையே சந்திப்பார், நல்லதே நடக்கும் என்பதை இந்த ஸ்லோகனில் சொல்கின்றார். அருமையான வாணி, அருமையான முரளி. நேரடியாக யூடியூப் செல்லுங்கள். முழு வாணியும் கேட்கணும். அற்புதமான வார்த்தைகள். ஒவ்வொரு வாணியில், ஒவ்வொரு யூடியூப்பிலும் தாரணைக்காக தனிப்பட்ட முறையில் சிறப்பான கருத்துக்களை, இந்த தாரணையும் வரதானத்தையும் சுலோகனையும் தனிப்பட்ட முறையில் அதற்கென்று ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணலாம். தாரணைக்கு தனியாக அரை மணி நேரம் செலவு பண்ணலாம். வரதானத்திற்கு அரை மணி நேரம் செலவு பண்ணலாம். ஸ்லோகனுக்கு அரை மணி நேரம் செலவு பண்ணலாம். அதனுடைய கருத்தை விளக்கமாக சொல்லும்போது நம்மளுடைய மனதில் பதிந்து நாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இறைவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். யாராலும் முடியாத ஒரு நிகழ்ச்சி, ஒரு கருத்து. அந்த கருத்துக்களை எல்லோரும் கேட்க வேண்டும். எல்லோரும் கேட்கணும். நீங்கள் மட்டும் கேட்டால் போராது. இந்த பதிவை நீங்கள் மற்றவர்களுக்கும், உங்களுக்கும் தெரிந்த நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் கேட்டு பயன்பெற வேண்டும். நீங்கள் பெற்ற பயன் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. இந்த உலகமே மாற வேண்டும். வீடு மாற வேண்டும், ஊர் மாற வேண்டும், உலகம் மாற வேண்டும், எல்லாமே மாற வேண்டும். இதை நாம் அவர்களிடம் சொன்னால் மாற மாட்டார்கள். நம்முடைய மனதிலிருந்து, நம் மனது மூலமாக அந்த சிந்தனை அவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணினாலே போதும், எல்லோரும் நல்லா இருப்பார்கள். நன்றி. ஓம் சாந்தி.